வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. டெலிகிராம் செயலியில் குழு அமைத்து கல்லூரி பெண்களின் புகைப்படத்தை பதிவிட்டு பல லட்சம் மோசடி செய்த புதுவை இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆசையை தூண்டி ஏமாற்றியது எப்படி? சமூக வலைத்தளங்களில் பெண்கள் பதிவிட்ட புகைப்படங்களை எடுத்து மோசடி செயல்களுக்கு பயன்படுத்திய நபர் இவர்தான். நூதன மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? புதுவையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் டெலிகிராம் செயலியில் பாண்டிச்சேரி காலேஜ் கால்கேர்ள்ஸ் குழுவில் தன்னுடைய தங்கையின் புகைப்படம் இருப்பதை பார்த்து கடும் அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து அவர் புதுவை சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்க வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட டெலிகிராம் அக்கவுண்டை யார் உருவாக்கினார்கள் என்ற விவரத்தை டெலிகிராம் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு சைபர் கிரைம் போலீசார் பெற்றனர். அதில் புதுவை தட்டாஞ்சாவடியைச் சேர்ந்த 20 வயதான அரவிந்தன் என்பவர் சிக்கினார். அரவிந்தனிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது அவர் தெரிவித்த தகவல்களை கேட்டு போலீசாரே அதிர்ச்சி அடைந்து விட்டனர். சமூக வலைத்தளங்களில் இருந்து எடுக்கப்பட்ட அழகிய இளம்பெண்களின் புகைப்படங்களை தான் தொடங்கிய பாண்டிச்சேரி காலேஜ் கால்கேர்ள்ஸ் என்ற பக்கத்தில் பயன்படுத்தி இருக்கிறார் அரவிந்தன். மேற்கண்ட பெண்ணை புக் செய்ய எவ்வளவு பணம் என்ற விவரத்தையும் அதில் பதிந்துள்ளார். 4500 ரூபாய் கொடுத்தால் 6 மணி நேரத்திற்கு புக் செய்து இந்த பெண் தங்களுடன் அனுப்பி வைக்கப்படுவார் எனவும் அதில் தெரிவித்துள்ளார். டெலிகிராமில் வருகின்ற புகைப்படத்தை பார்த்து இளைஞர்கள் அந்த நபரை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அரவிந்தனுடைய பெயரோ புகைப்படமோ அல்லது செல் நம்பரோ அந்த அக்கவுண்டில் இல்லை. அவருடைய விவரங்கள் எதையுமே தெரிந்து கொள்ளாதபடி அரவிந்தன் டெலிகிராம் அக்கவுண்டை உருவாக்கி உள்ளார். பெண்ணின் புகைப்படத்தை பார்த்து அரவிந்தனை தொடர்பு கொள்கிற நபரை தான் அனுப்பும் லிங்கை பயன்படுத்தி UPI ID மூலமாக பணத்தை அனுப்பச் சொல்கிறார். நீங்கள் பணத்தை போட்டவுடன் உங்களுக்கு அந்த புகைப்படத்தில் இருக்கின்ற பெண் நீங்கள் சொல்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று டெலிகிராம் மெசேஜில் பதில் தெரிவித்து இருக்கிறார். இதை நம்பி பணத்தை அனுப்பியவுடன் பணம் அனுப்பிய நபரை டெலிகிராமில் பிளாக் செய்திருக்கிறார் அரவிந்தன். அதன் பிறகே ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்பதை பணம் அனுப்பியவர்கள் தெரிந்து கொள்கின்றனர். புகார் கொடுத்தால் அவமானமாகிவிடும் என்று நினைத்து பலர் புகார் கொடுக்காமல் இருந்துள்ளனர். அரவிந்தனின் செல்போனை ஆய்வு செய்ததில் காலேஜ் கேர்ள்ஸ் சர்வீஸ் ஏஜென்சி, ஜெனியூன் கால்கேர்ள்ஸ் என 10க்கும் மேற்பட்ட குழுக்கள் உருவாக்கி வைத்திருப்பதும் தெரிய வந்தது. அதில் பெண்களின் படங்கள், ஊர், விலை என பதிவிடப்பட்டும் இருந்துள்ளது. இந்த குழுக்களில் சுமார் 76,000 பேர் இருப்பதை பார்த்து போலீசார் அதிர்ந்து விட்டனர். அரவிந்தனை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து அவர் உபயோகப்படுத்திய செல்போனை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிபதி மோகன் முன்பு ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அரவிந்தனை அடைத்தனர். சமூக வலைத்தளங்களில் மிக சாதாரணமாக புகைப்படம் பதிவிடுவதை கூட ஆபத்தானதாக மாற்றிவிட்டுள்ளனர் இதுபோன்ற அரக்கர்கள்.